Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வீடியோவும் ரேண்டம் கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து தான் செஞ்சுக்கிறேன். அதில் முதலாவது இந்த கிளிப்பை சேர்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்டா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஒரு கிளிப் ஆயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த பேஷன் ஃப்ரூட் கொடி வச்சு இப்போ நிறைய நாள் ஆகுது. இப்போ மாஷாலாண்டு நல்லா இந்த பேஷன் ஃப்ரூட் காய்க்குது. அப்போ அதெல்லாம் தான் பறிச்சிட்டிக்கிறேன். இதோட மனம் உண்மையில் சொல்லப்போனால் இப்போ நிறைய பேருக்கு எசென்ஸாக தான் இந்த பேஷன் ஃப்ரூட் வாசம் தெரிஞ்சிக்கும் இல்லையா? ரியலான ஒரு நாங்கள் பெசங்க அப்படின்னு சொல்லுவோம். இதோட வாசம் வந்துட்டு தெரியாமைக்கும். இந்த ஃப்ரூட் மட்டும் இல்லாமல் இந்த கீரையும் வந்துட்டு அவ்வளோ ஆரோக்கியமாய்க்கும். இன்ஷால்லா இடம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நாட்டிக்கோங்க. அதோட இப்போ நான் காட்டுற இதெல்லாம் என் தோட்டத்துலேருந்து நான் பறிச்செடுத்த ஃப்ரூட்ஸ் தான். இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிக்கும் அப்படின்ட்டு தான் இந்த கிளிப்பை சேர்ப்போம்னு நினச்சேன். மெழுகால கோட் பண்ணினது, நிறைய செயற்கையான கிருமி நாசினிகள் பாவிச்சு உடல் நலத்துக்கே சரியில்லாமிக்கிற நிறைய இறக்குமதி செய்யப்பட்ட பழங்களை எவ்வளோண்டாலும் விலை கொடுத்து வாங்குகிற பழக்கம் இப்போ எங்கள்கிட்ட இருக்குது இல்லையா? அப்படி இல்லாமல் எப்போவுமே எங்கட நாட்டில் விளையிற இந்த ஃப்ரெஷ்ஷான பழங்கள் சாப்பிட்றத பழக்கமாக்கிக்கோங்க. இப்போ எங்களோட நாட்டை எடுத்துண்டா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு வகையான பழங்கள் விளையும். அப்போ உங்களோட ஏரியாவில் என்ன விளையுதோ நீங்கள் அதை நாட்டி அதுலேருந்து பறித்து உங்களுக்கு சாப்பிடலும். நான் காட்டுற ஏண்ட தோட்டத்து பழங்களுக்கு நான் ஒரு நாளும் கிருமி நாசினிகள் பயன்படுத்த மாட்டேன், மெழுகு கோட் பயன்படுத்த மாட்டேன், பழுக்க வைக்கிறதுக்கு கூட இந்த ரசாயனங்களும் பயன்படுத்த மாட்டேன். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என் தோட்டத்துலேருந்து நான் ஆரோக்கியமான முறையில் கிடைக்கிற பழங்களை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களாலேயும் ஏலும் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு நாட்டவே இயலாத நிலைமை அப்படின்ற பட்சத்தில் கட்டாயமாக நீங்கள் இறக்குமதி செய்யப்பட்டது இல்லாமல் எங்கட நாட்டில் விளையிற பழங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க. இன்றைக்கி உங்களோட மிச்சம் லேசான ஒரு ஆப்ப ரெசிபி ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். ஏன்டா நாங்கள் பச்சரிசியை ஊற வச்சு அதை அரைச்சி அதால் ஆப்ப செய்கிறது வந்துட்டு ட்ரெடிஷ்னல் முறை. இப்புள்ளாக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாய்க்கேளு. அப்போ இந்த முறை வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே லேசாய்க்கும். அப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் இந்த ஆப்ப ரெசிபி செய்கிறதுக்கு எடுத்திக்கிறது வந்துட்டு கடையில் வாங்குகிற இடியாப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்குவோம் இல்லையா? உங்களுக்கு இது விருப்பம் இல்லாட்டி தாராளமாக அரிசி ஊற வச்சு இப்படி மாவாக அரைச்சி எடுத்துருங்க. இதில் நான் கொஞ்சம் வறுத்த அரிசிமா சேர்த்திக்கிறேன். இதை சேர்க்காமையும் விடேலும் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாய்க்கும் ஓரங்கள் எல்லாம். அதோட கொஞ்சம் சீனியும் கொஞ்சமாக ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதோட நான் இன்றைக்கி ஒரு நாட்டு முட்டை சேர்த்திக்கிறேன். முட்டை சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அப்படியே உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் காட்டுற மாதிரி கையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கையாலே பிசைஞ்சிக்கணும். பிசையும் போது உங்கள்கிட்ட தேங்காய் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே தேங்காய் தண்ணி ஊற்றிட்டு நான் காட்டுற ஒரு கன்சிஸ்டன்சி வரைக்கும் பிசைஞ்சிக்கணும். அப்படி இல்லை உங்கள்கிட்ட தேங்காய் தண்ணி கொஞ்சம் தான் நீக்குதுண்டா தாராளமாக தண்ணியை கலந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு இதை கட்டி 8 hours நல்லா புளிக்க விட்டுறணும். கட்டுற துணியை நல்லா தண்ணியில் நனைச்சி புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு கட்டி வச்சிங்க அப்படின்னா அவசரமாகவே புளிச்சிடும். நான் இன்றைக்கி டின்னருக்கு ராவ் சாப்பாட்டுக்கு தான் இந்த ஆப்பை செய்ய போகிறேன். அப்போ காலையிலே மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ கிளைமேட் பார்த்தாண்டா திடீரென்று மழை பெய்யுது, அதோடைய சாடவாக வெயில் புழுவுது, அதுக்கு பிறகு மழை எப்போவுமே தூரிட்டே தான் நிற்கிது.
நைட் சாப்பாட்டுக்கு ஆப்ப செய்கிறதால தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சம்பல் இருந்துச்சு அப்படின்டா நல்லா நினச்சேன். அதுக்கு தான் கொஞ்சம் சின்ன வெங்காயம், மாசி, கருவேப்பிலை எடுத்திக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ நான் காட்டுற மாதிரி தட்டி எடுத்துடணும். இந்த சம்பல் செய்கிறதுக்கு நாங்கள் கட்டர் தூள் துண்டு மிளகாய் சேர்ப்போம். அப்போ உங்களுக்கு விருப்பம்டா துண்டு மிளகாயையும் இதிலே போட்டு தட்டி எடுத்துடலும். நான் எப்போவுமே எண்ணெயில் தாளிக்கக்கலை தான் கொஞ்சம் போட்டு எடுப்பேன். தட்டுறது கஷ்டம் அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடலும். எப்படின்னாலும் இந்த இடித்து செய்கிறதோட டேஸ்ட்டே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. நல்லா தட்டின பிறகு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடாக்கிட்டு இடித்ததெல்லாம் போட்டு தேவையான அளவு துண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்த பிறகு தேசிக்காய் புளி கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா எங்களோட சம்பல் வந்துட்டு ரெடி ஆயிரும். இந்த துண்டு மிளகாய், தேசிக்காய் புளி, உப்பு இதெல்லாம் வந்துட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபீஸ் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வேணும்டா பார்த்துக்கோங்க. அந்தியாகல மழை கொஞ்சம் லேசாக விட்டு இருந்துச்சு. சரியாக 8 ஹவர்ஸில் என் ஆப்பம்மா வந்துட்டு நல்லா புளிச்சு இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு பார்க்கக்கலை விளங்கும். இப்படி நல்லா நொர மாதிரி பொங்கி வரணும். அப்போ தான் நல்லா புளிச்சிக்குது அப்படின்ற அர்த்தம். இப்போ தேவையான அளவு கட்டிப்பால் சேர்த்து நான் காட்டுற கன்சிஸ்டன்சி வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆப்பம் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஆப்பை ஊற்றுற அந்த பதம், அதோட தேவையான அளவு உப்பும் லேசாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ஆப்ப சுடையிலும். நாங்கள் வந்துட்டு எப்போவுமே இரவு சாப்பாட்டை நேரத்தோடு சாப்பிட்ருவோம் அப்படின்றதால மகரிபோடே நான் வந்துட்டு ஆப்ப சுட எடுத்துட்டேன். ஏண்ட அலுமினிய ஆப்பத்தாச்சிட புடி கலண்டிக்கிறதால எனக்கு அதில் செய்யலாம். உங்கள்கிட்ட பழகின எந்த ஆப்பத்தாச்சி இருந்தாலும் சடவாக எண்ணெயை தடவிட்டு சூடாக்கிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி ஆப்ப செஞ்சுக்கலாம். ஆப்ப செய்கிறது உங்களுக்கு எப்படின்ட்டு டீப்பாக வேணுமெண்டா நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன் என்னோட ட்ரெடிஷ்னல் ஆப்ப ரெசிபி வீடியோவில். நான் டீப்பாக சொல்லி தந்திப்பேன் ஆப்பை எப்படி செய்கிற அப்படின்லாம். வேணும்டா அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடியாப்ப மாவால் செய்கிற ஆப்பை கூட நல்லா பர்ஃபெக்டாக அதோட நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுற தேங்காவை பொறுத்து, நல்ல பால் தேங்காவா அரைமுத்தல் தேங்காவா செலக்ட் பண்ணி செஞ்சீங்கண்டா பால் டேஸ்ட்டு மிக்கும். ஓரங்களும் நல்லா கலராக வரும். ஓரம் கலராக வரணும் அப்படின்ட்டு நிறைய சீனி சேர்த்திங்கண்டா ஆப்பையில் வந்துட்டு லேசாக ஒரு சீனி டேஸ்ட் வரும். எங்கட ஊட்டாக்களுக்கு அப்படி விருப்பம் இல்லை. இந்த அளவு போட்டிங்க அப்படின்றாலும் நல்லா கலர் வரும். உங்களுக்கு கலர் போதாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீனி சேர்த்துக்கலாம். இந்த முட்டாப்ப ரெசிபி எல்லாம் என் அந்த முந்தியுள்ள ஆப்ப வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், வேணும்டா பார்த்துக்கோங்க. ஆப்ப சுடக்கொலை பிரச்சனை எந்த அப்படின்டா சுடுறாக்கள் சுட்டுட்டே இருக்கணும். ஏன்டா சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்றா தான் டேஸ்ட் ஆகிக்கும். அப்போ நான் ஒவ்வொரு செட்டாக சுட்டு ஒவ்வொருத்தருக்கா சாப்பிட கொடுத்துட்டே இருந்தேன். அதோட நான் சுடும்போதே ஒரு ஆப்பா 2 ஆப்பா அந்த மாதிரி சாப்பிடும்போதே எனக்கு வயிறு வந்துட்டு நல்லா ஃபுல்லாயிட்டு நைட் வந்துட்டு அல்ஹம்துலில்லாண்டு நல்லா ஆப்ப சாப்பிட்டு தூங்கினேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த நாள் காலை நேரம்.
இப்போல்லாம் என் ரீசன்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிட்டிருக்கிறேன். புள்ளைகளுக்கு முக்கியமாக. ஏண்டா இப்போல்லாம் புள்ளைகளுக்கு நாங்கள் லேசிக்கு கண்ட உணவுகள் எல்லாம் ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்க பழகிக்கிறோம் இல்லையா? அது இல்லாமல் பழைய காலத்து புள்ளைகள் சாப்பிட்ட ஒரு ஸ்நாக் ரெசிப்பியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எப்போவுமே சொல்லுவேன் 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஆரோக்கியமாய்க்குமெண்டு. அப்போ நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ட ரட்டை கஜு தோசி அப்படி இல்லாட்டி பெனி கஜு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு முதலாவதாக பச்சை ரட்டை கஜு வேர்க்கடலை அப்படின்னு சொல்லுவோம் வாங்கிட்டு நல்லா வறுத்தெடுத்துடணும். இந்த தோலெல்லாம் லேசாக உரிப்படுற வரைக்கும் வறுத்தெடுத்துடணும். நல்லா வறுப்பட்டுட்டு அப்படின்னா தோலை இப்படி உரித்து பார்த்தீங்கன்னா லேசாக உரிப்படணும். நல்லா மணமாய்க்கும், கலர் வந்துட்டு லேசாக மாறிக்கும். அப்போ அதை இறக்கி வச்சு கொஞ்சம் மாறின பிறகு இதோட தோலெல்லாம் உரிச்செடுத்துடணும். இதுக்கு தேவையான அளவு சீனிரை பாதியை ஃபஸ்ட்டாக சேர்த்து நெருப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க, மிச்சம் குறைச்சி வைக்க வேணாம். நல்லா உருக்கி எடுத்துடணும். உருக்கிட்டு அடுத்த பாதியையும் சேர்த்துட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க மிக்ஸ் பண்ணவே படாது அப்படின்ட்டு. மிக்ஸ் பண்ணாமல் செஞ்சிங்கன்னா நல்லாவே கருகின மாதிரி ஆயிரும் பானி. அதை சுற்றி இப்போ நான் காட்டுற மாதிரி லேசாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நல்லா கரைஞ்ச பிறகு உரிச்சு வச்சிக்கிற வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நான் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடையில தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக பட்டர் மார்கரின் அப்படி இல்லாட்டி நெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா பெரட்டி உடனே இதை நாங்கள் ஒரு ட்ரேக்கு மாற்றிடணும். முக்கியமாக இதை செய்ய முன்னுக்கே ஒரு ட்ரேயை நல்லா நெய் பட்டர் மார்கரின் அப்படி என்னவாவது பூசி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டமாக்குறதுக்கு ஒரு உருட்டுக்கட்டையையும் நல்லா நெய் இல்லாட்டி பட்டர் மார்கரின் தடவி அதையும் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த வேர்க்கடலை கலவையை போட்டு நான் காட்டுற மாதிரி நல்லா மட்டப்படுத்திக்கோங்க. அது பிறகு லேசாக சூடிக்க கலையே இப்போ நான் காட்டுற மாதிரி நல்ல ஒரு கூர்மையான கத்தி வச்சு லேசாக இப்படி கட் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஆறின பிறகு கட் பண்ண லேசாய்க்கும். அதுக்கு பிறகு இப்படி பீசஸ் போட்டு உங்களுக்கு நல்ல ஒரு சுத்தமான பொட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிங்க அப்படின்னா நிறைய நாளைக்கு பழுதாகாமல் யூஸ் பண்ணிக்கலும். புள்ளைகள் கேட்குற நேரமெல்லாம் இந்த ஸ்நாக்கை உங்களுக்கு பயம் இல்லாமல் கொடுக்கலும். ஏன்னா நாங்கள் வீட்டிலே ஆரோக்கியமாக சுத்தமாக செஞ்சதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.